கற்கும் ஆர்வலர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடல்ல ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை பத்தி அலச போறோம். அதாவது உலகின் வெவ்வேறு மூலைகள்ல வெவ்வேறு காலகட்டங்கள்ல எழுதப்பட்ட ஒரு 190க்கும் மேற்பட்ட பழங்கால புனித நூல்களை ஒன்னா சேர்த்து பார்த்தா என்ன ஆகும்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? உண்மையிலே இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. ஏன்னா ஹிந்து மத உபநிடதங்கள், அப்புறம் பௌத்த சூத்திரங்கள், மாயன் கலாச்சார குறிப்புகள்னு எந்த தொடர்பும் இல்லாத கலாச்சாரங்கள் இது எல்லாமே. ஆமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கவே வாய்ப்பில்லாத காலகட்டங்கள். ஆனா இந்த நூல்கள் எல்லாம் ஒன்னா வச்சு படிக்கும்போது ஒரு ஆச்சரியமான உண்மை வெளியே வருது. அவை எல்லாமே வார்த்தைக்கு வார்த்தை வித்தியாசப்பட்டாலும் ரொம்ப துல்லியமா ஒரே ஒரு அடிப்படை பிரபஞ்ச ரகசியத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லுது. இன்னைக்கு நம்ம தேடல்ல அந்த ஆதார சுருதி என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். கண்டிப்பா. ஆனா நேயர்களே, நம்ம இந்த தேடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம இங்க விவாதிக்க போறது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை பத்தியோ இல்ல ஒரு நம்பிக்கையை உயர்த்தி பிடிக்கிறத பத்தியோ கிடையாது. கரெக்ட். இது மதத்தை தாண்டி ஒரு விஷயம். ஆமா. புவியீர்ப்பு விசை எப்படி ஆசியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பொதுவானதோ, குவாண்டம் இயற்பியல் எப்படி உலகம் முழுக்க ஒரே மாதிரி வேலை செய்தோ, அதே போல மனித குலம் முழுக்க பரவி இருக்கிற ஒரு உளவியல் தத்துவத்தை தர்க்க ரீதியா இணைக்கிற ஒரு பயணம்தான் இது. சரி, இத கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். இப்போ இந்த நூல்களை படிக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும். அதாவது ஒரே உண்மையைத்தான் சொல்லுது அப்படின்னா அதை நேரடியா சொல்ல வேண்டியதானே? ஏன் பல நேரங்கள் இந்த நூல்கள் ரொம்ப புதிராவும் முரண்பாடான கதைகளாவும் இருக்கு? இங்கதான் நம்ம மொழியோட வரம்ப புரிஞ்சுக்கணும். இப்ப மனித மொழி அப்படிங்கிறது அடிப்படையில எதற்காக உருவாக்கப்பட்டது? வானிலை எப்படி இருக்குன்னு சொல்ல, இல்ல விவசாயம் பண்ண? ஆமா, எனக்கு இவ்வளவு கோதுமை கொடு, நான் உனக்கு இவ்வளவு அரிசி தரேன்னு வியாபாரம் செய்ய. எக்ஸாக்ட்லி. இந்த சாதாரண அன்றாட தேவைகளுக்காக உருவாக்கப்பட்ட வார்த்தைகளை வச்சுக்கிட்டு எல்லையற்ற ஒரு பிரபஞ்ச உண்மையோ இல்ல காலத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு அனுபவத்தையும் விளக்க முற்பட்ட என்ன ஆகும்? வார்த்தைகள் கண்டிப்பா திணறும். ஆமா, திணறும். அதனாலதான் லாவோ ட்சூ அவரோட தாவோ தேசிங் நூலோட முதல் வரியிலேயே சொற்களால் விவரிக்கக்கூடிய தாவோ உண்மையான தாவோ அல்ல அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா சொல்லிடுறாரு. உருவகங்களையும் கதைகளையும் அவங்க பயன்படுத்த காரணமே அதுதான். எல்லையற்ற ஒரு பிரபஞ்ச உண்மையை மனித மூளைக்குள்ள செலுத்த அவங்க பயன்படுத்தின ஒரு கருவிதான் அந்த கதைகள். ஓஹோ, அப்போ வார்த்தைகள் அப்படிங்கிறது வெறும் வழிகாட்டிகள் தான், அவை உண்மைகள் அல்ல அப்படிங்கிறீங்க? சரி, இத்தனை மொழிகளும் இத்தனை கலாச்சாரங்களும் சுட்டிக்காட்டுற அந்த முதல் அடிப்படை விஷயம் என்ன? பாத்தீங்கன்னா, நம்ம பிரபஞ்சத்திலிருந்து தனித்தவர்கள் அல்ல அப்படிங்கிறது தான் அந்த முதல் அடிப்படை புரிதல். எந்த ஒரு பழங்கால கலாச்சாரமும் மனிதனை இந்த பிரபஞ்சத்திலிருந்து பிரிச்சு இங்க தங்கியிருக்க ஒரு ஏலியன் போலவோ இல்ல தனித்த ஒரு பொருளாகவோ பார்க்கவே இல்ல. சுவாரஸ்யமா இருக்கு. இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? தாராளமா. இந்திய உபநிடதங்கள் தத்துவம் அசி அப்படின்னு சொல்லுது. அதாவது நீயே அதுவாக இருக்கிறாய்னு அர்த்தம். சூஃபி தத்துவத்துல இதை இன்னும் அழகா சொல்லுவாங்க. நீ கடலின் ஒரு துளி அல்ல, ஒரு துளிக்குள் இருக்கும் முழு கடல் அப்படின்னு. வாவ், ஒரு துளிக்குள் இருக்கும் முழு கடல். ரொம்ப ஆழமான வரி. ஆமா. மாயன் கலாச்சாரத்தோட போப்புல்வோ நூல்ல வானத்தின் இதயம், பூமியின் இதயம் அப்படின்னு பிரபஞ்சத்தையே ஒரே உயிரினமா பாக்குறாங்க. அதாவது பிரபஞ்சம் வேற, நீங்க வேற இல்ல. நீங்க பிரபஞ்சத்தோட ஒரு நீட்சி. இதை நான் ஒரு உருவகத்தோட ஒப்பிட்டு பார்க்குறேன். இப்போ கடல்ல எழும்பும் அலையை எடுத்துக்குவோம். ஒரு அலை மேலெழும்போது அது தன்னை சுத்தி இருக்கிற மற்ற அலைகளை பார்த்து தன்னை தனித்திருக்கிறதா நினைக்குது. அதுக்குன்னு ஒரு உருவம், ஒரு வேகம், ஒரு சிறு ஆயுட்காலம் இருக்கு. நான் ஒரு பெரிய அலை, நான் ஒரு சின்ன அலைன்னு அது தனக்குள்ள ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்குது. ரொம்ப சரியான உதாரணம். ஆனா அது திரும்ப கடல்ல விழும்போது தான் எப்போதுமே கடலாவே தான் இருந்தோம், தனக்குன்னு தனி இருப்பு எதுவும் இல்ல அப்படிங்கிறத உணருது. பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம அந்த அலைகள் போல தான் செயல்படுறோம் இல்லையா? நம்ம பிரபஞ்சம்ங்கிற கடலோட ஒரு தற்காலிக எழுச்சி. ஆனா நம்ம தனி அலைன்னு நம்புறதால தான் எல்லா பிரச்சனைகளும் தொடங்குதுன்னு நினைக்கிறேன். 100க்கு 100 உண்மை. அந்த நான் தனித்தவன் ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா, அப்பதான் பாதுகாப்பின்மை உருவாகுது. நீங்களே கடலா இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா நீங்க உங்களை வெறும் அலைன்னு சுருக்கிக்கிட்டா உங்களுக்கு அழிவு பத்தின பயம் வந்துடும். இது செம பாயிண்ட். இந்த முரண்பாடு தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. இப்போ நம்ம தனித்தவர்கள் இல்ல அப்படின்னா ஏன் நம்ம இவ்ளோ தனிமையாவும் எதற்கெடுத்தாலும் பயப்படுறவங்களாவும் இருக்கோம்? அத்தனை கலாச்சாரங்களும் பயம் அப்படிங்கறத ஒரு மாயைனோ அன்பு அப்படிங்கறது மட்டுமே நிஜம்னு ஏன் சொல்லுது? பைபிள்ல மிக அதிகமா உச்சரிக்கப்பட்ட வார்த்தை பயப்படாதே அப்படிங்கிறது தான். ரூமியோட கவிதைகள்ல கூட அன்பை தேடுவது உன் வேலை அல்ல,
அன்பிற்கு எதிராக நீ உனக்குள் எழுப்பியுள்ள தடைகளை தகர்ப்பதே உன் வேலைன்னு சொல்வாரு. ஆமா, எக்ஸாக்ட்லி. ஒரு நிமிஷம் இருங்க. இங்கதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாவது. நேர்கள் மனசுல இப்போ யதார்த்தமான ஒரு கேள்வி எழும். இப்போ பயம் மாயேன்னு பழங்கால நூல்கள் சொல்றத அப்படியே எடுத்துக்க முடியுமா? இப்போ என் முன்னே ஒரு நிஜமான புலி வந்து நின்னா எனக்கு ஏற்படுற பயம் எப்படி மாயா ஆகும்? அந்த பயம் தானே என்னை ஓட வச்சு என் உயிரை காப்பாத்துது. அந்த உயிரியல் பயம் நிஜம்தானே? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இத நம்ம தெளிவா பிரிச்சு பார்க்கணும். தற்காப்பிற்கான உயிரியல் ரீதியான பயத்தை எந்த நூலும் மாயேன்னு சொல்லவே இல்ல. ஒரு புலி வந்தா தப்பி ஓடுறது, இல்ல நெருப்புல கை வச்சா சுடுன்னு விலகுறது மனிதனோட இயல்பு. அது மூளையோட தற்காப்பு மெக்கானிசம். ஓகே. அப்போ எந்த பயத்தை அவங்க மாயேன்னு சொல்றாங்க? அவங்க குறிப்பிடுறது உளவியல் ரீதியா நாமளா உருவாக்குற கற்பனை பயத்தை. அதாவது நாளைக்கு என் பாஸ் என்ன சொல்வாரோ, நான் தோத்துட்டா சமூகம் என்ன நினைக்குமோ, என் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு இல்லாத ஒன்ன பத்தி உங்க மூளை தொடர்ச்சியா ஒரு திரைப்படத்தை ஓட்டி அதுக்காக உங்க உடல்ல நிஜமான ரசாயன மாற்றங்களை உருவாக்குதே, கார்டிசால் மாதிரி. ஆமா, அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். கரெக்ட். அந்த பயத்தை தான் மாயேன்னு சொல்றாங்க. நடக்காத ஒண்ணுக்காக நீங்க நிஜமாவே பயந்துட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ புரியுது. புலி வருதுங்கிறது நிஜம். ஆனா புலி வந்துடுமோன்னு வாழ்நாள் முழுக்க நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிறது மாய. சரி, ஆனா அன்பு நிஜம்னு ஏன் சொல்றாங்க? அன்புங்கிறது ஒரு உணர்ச்சி தானே? அவங்க குறிப்பிங்க அன்புங்கிறது நம்ம திரைப்படங்கள்ல பாக்குற ரொமான்டிக் காதல் இல்ல. அன்பு அப்படிங்கிறது பிரபஞ்சத்துடனான நம்ம இணைப்ப முழுமையா உணர்றது. அதாவது அந்த கடலும் அலையும் வேற வேற இல்லைன்னு உணர்ற அந்த நிலைதானா? ஆமா, அந்த முழுமையான ஏற்றுத்தன்மை தான் அன்பு. நீங்க பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம்னு உணரும்போது உங்களுக்குள்ள ஒரு ஆழமான அமைதி பிறக்கும். அந்த நிலையில இழப்பதற்கோ பயப்படுவதற்கோ அங்க எதுவுமே இல்ல. அப்படியாப்பட்ட அந்த உளவியல் பயம் வெளியிலிருந்து வரல, அது எனக்குள்ள இருந்து தான் வருது அப்படின்னா, அந்த மாயையை உருவாக்குறது யாரு? அந்த பயத்தை எனக்குள்ள தொடர்ந்து ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறது எது? அது வேற எதுவும் இல்ல, உங்க மனம்தான். நம்ம மனம் உலகத்தை அப்படியே பதிவு செய்யற ஒரு சாதாரண கேமரான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது உண்மை இல்ல. மனம் அப்படிங்கிறது உலகத்தை உருவாக்குற ஒரு ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்டரா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கட்டமைக்குது. தம்பபதம் இத ரொம்ப தெளிவா சொல்லுது. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு. ஹெர்மெட்டிக் தத்துவங்களும் எல்லாம் மனமேன்னு சொல்லுது. இததான் இன்றைய குவாண்டம் இயற்பியலும் நிரூபிக்குது. ஒரு நிமிஷம், குவாண்டம் இயற்பியலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? குவாண்டம் இயற்பியல்ல ஒரு புகழ்பெற்ற சோதனை இருக்கு. அதாவது ஒரு அணுத்துகள் யாரும் அதை கவனிக்காத வரைக்கும் அது எங்கும் பரவி இருக்க ஒரு சாத்தியக்கூறா மட்டுமே இருக்கு. ஆனா ஒரு கவனிப்பாளர் அதை பாக்குற அந்த நொடியில அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட துகளா மாறுது. அந்த அப்சர்வர் எஃபெக்ட் தானே சொல்றீங்க? ஆமா, அதேதான். மனித மனமும் இத போலதான் செயல்படுது. உங்களை சுத்தி நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே இயல்பானவை. ஆனா உங்க மனம் அதை கவனிக்க தொடங்கும்போது உங்க நம்பிக்கைகள், பயங்கள், கடந்த கால அனுபவங்கள் இதோட அடிப்படையில அந்த நிகழ்வை நல்லதுனோ கெட்டதுனோ தீர்மானிக்குது. உங்க எதிர்பார்ப்புகள் தான் உங்க யதார்த்தத்தையே உருவாக்குது. இத இன்றைய காலகட்டத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம மனம் அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்படுது இல்லையா? கரெக்டான உதாரணம். எப்படின்னு சொல்லுங்க. இப்போ நீங்க உங்க வாழ்க்கைய பயம் இல்ல கடந்த கால காயங்கள் அப்படிங்கிற ஃபில்டரை போட்டு பார்த்தா உலகம் முழுவதுமே ஆபத்தானதா, எல்லாரும் உங்களை ஏமாற்ற பார்க்கறதா தான் தெரியும். அதே நிகழ்வை வேறொருத்தர் நம்பிக்கை அப்படிங்கிற ஃபில்டர்ல பார்த்தா அது அவருக்கு ஒரு வாய்ப்பா தெரியும். ஆக துன்பம் அப்படிங்கிறது உலகத்துல இல்ல, நாம நம்ம உலக பார்க்க பயன்படுத்துற அந்த ஃபில்டர்ல தான் இருக்கு. மிக சரியான விளக்கம். சரி, இந்த ஃபில்டரை நாம ஏன் கழட்டுறதே இல்ல? இத நம்ம கண்கள்ல கட்டாயமா மாட்டி வச்சிருக்கிறது யாரு? அந்த ஃபில்டரோட பேரு தான் ஈகோ. பழங்கால நூல்கள் எல்லாமே ஒரு மனதா சுட்டி காட்டுற மிகப்பெரிய எதிரி இந்த ஈகோ தான். ஈகோ அப்படிங்கிறது உங்களோட தனித்துவமோ இல்ல உங்களோட உண்மையான குணாதிசயமோ கிடையாது. அப்போ ஈகோனா என்ன? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா அது உங்களோட பாதுகாப்பின்னிலிருந்து தப்பிக்க நீங்க போட்டுக்கிட்ட ஒரு மனரீதியான முகமூடி, ஒரு பாதுகாப்பு கவசம். ஈகோ உயிர் வாழணும்னா அதுக்கு எப்போதுமே ஒரு பிரிவினை தேவை. நான் உன்னை விட சிறந்தவன், என் கருத்து உன்னை விட சரியானதுங்கிற அந்த ஒப்பீடு தானே? ஆமா, அந்த ஒப்பீடும் கூட்டியும் சமூகத்தோட அங்கீகாரமும் தான் ஈகோவோட உணவு. அது எப்போதும் மற்றவர்கள் கிட்ட இருந்து தன்னை தனித்து காட்டிக்கவே போராடும். இப்போ ஒரு சாதாரண மனுஷனோட பார்வையில கேக்குறேன், ஈகோவை விட்டுடணும்னு எல்லா தத்துவங்களும் சொல்லுது. சரி, ஆனா இன்றைய கடுமையான கார்ப்பரேட் உலகத்துல பதவி உயர்வுக்காகவும் அடுத்த கட்டத்துக்கு போகவும் போட்டி போடும்போது ஈகோ இல்லாம எப்படி பிழைக்கிறது? சமூகத்துல நம்ம எப்படி முன்னேறுவது?
இது நிறைய பேருக்கு வர ஒரு நியாயமான சந்தேகம்தான். ஆமா, நம்மள நாமே தற்காத்துக்கவும் மத்தவங்க கிட்ட நம்ம எல்லைய வகுத்துக்கவும் ஈகோ தேவைதானே. ஈகோவை விட்டுட்டா நம்ம எல்லார்கிட்டயும் அடி வாங்குற ஒரு பலவீனமான ஆளா மாறிட மாட்டோமா? இதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? ஈகோவை விடுறது அப்படிங்கிறது உங்களை ஒரு பலவீனமான சந்நியாசியா மாத்துறது கிடையாது. பழங்கால நூல்கள் நம்மள அடங்கி போக சொல்லல, மாறாக சுதந்திரமா இருக்கவே சொல்லுது. யோசிச்சு பாருங்க, ஒரு மாயையான ஈகோவை, அதாவது மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கங்கிற ஒரு கற்பனையான பிம்பத்தை காப்பாத்த நீங்க உங்களோட ஒட்டுமொத்த மனசக்தியும் வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஓஹோ, அதனால தான் நம்ம சீக்கிரமாவே சோர்வடைறோமா? ஆமா, அந்த பொய்யான முகமூடிய கழட்டி வைக்கும்போது உங்க ஆற்றல் முழுமையா உங்க செயல்ல மட்டுமே குவியும். அப்போ கிடைக்கிற தெளிவும் முடிவெடுக்கும் திறனும் மிக பெரியது. பிளேட்டோல இருந்து புத்தர் வரைக்கும் எல்லாரும் இல்லதான் சொல்றாங்க. ஓ வாவ். உங்க ஈகோ அழியறது அப்படிங்கிறது உங்க வீழ்ச்சி இல்ல, அது உங்க உண்மையான பலத்தோட தொடக்கம். நான் இத சாதிக்கணும்னு நினைக்கிறத விட இந்த செயல் ஏன் மூலமா சிறப்பா நடக்குதுன்னு பிரபஞ்சத்தோட ஓட்டத்தோட இணைஞ்சு செயல்படும்போது அங்க ஸ்ட்ரெஸ் இருக்காது, சிறப்பான செயல்பாடு மட்டுமே இருக்கும். அருமை. ஒரு பொய்யான பிம்பத்தை காப்பாத்த செலவிடுற ஆற்றலை மிச்சப்படுத்தினாலே நம்ம அபரிமிதமான விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறீங்க. சரி, அந்த ஈகோவை நாம விலக்கி வைக்கும்போது, அந்த ஃபில்டர் இல்லாத கண்களால் உலக பார்க்கும்போது நாம காணும் அந்த பிரம்மாண்டமான உண்மை என்ன? அப்பதான் இந்த உலகத்துல உள்ள எல்லாமே ஒன்னோடொன்னு இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த பரவசமான உண்மை உங்களுக்கு புரியும். பிரபஞ்சத்துல எதுவுமே தனித்து இயங்குறதில்ல. பௌத்த தத்துவஞானி திக் நாட் ஹான் இத என்டர் பீயிங் அப்படின்னு அழகா சொல்வார். அது எப்படி? ஒரு காகிதத்தை பார்க்கும்போது அதுல மேகமும் மழையும் சூரிய ஒளியும் மரம் வெட்டுபவனும் தெரியறத போல எந்த ஒரு பொருளும் தனித்தில்ல. பூர்வீக அமெரிக்கர்கள் இத மிட்டாகுயே ஓயாசின், அதாவது நாம் அனைவரும் உறவினர்கள் அப்படிங்கிறாங்க. வாவ், கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பிரபஞ்சத்துல உள்ள ஒரு தனி புள்ளி கிடையாது, இந்த எல்லையற்ற பிரபஞ்ச மூளையில உள்ள ஒரு நியூரான் நீங்க. உங்க ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலயும் ஒரு அதிர்வை ஏற்படுத்துது. உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு நடத்தல, அது உங்க மூலமா பிரபஞ்சத்துக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு அப்போ நீங்க உணர்வீங்க. ரொம்ப ஆழமான பார்வை. ஆனா எனக்கு இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. நாம எல்லாரும் பிரபஞ்சத்தோட அங்கங்கள், எல்லாமே ஒண்ணு அப்படிங்கிற இவ்ளோ பெரிய உண்மைய மனிதகுலம் எப்படி ஒட்டுவத்தமா மறந்துச்சு? எப்படி நாம எல்லாரும் இந்த ஈகோங்கிற மாயைக்குள்ள, தனிமைங்கிற இருட்டுக்குள்ள சிக்கணும்? இதுதான் மேற்கத்திய நூல்கள் த ஃபால் அப்படின்னு குறிப்பிடுது. மனிதன் இயற்கையா காடுகள்ல வாழ்ந்த பழங்காலத்துல கடுமையான குளிர்காலங்களை சமாளிக்கவும், கொடிய மிருகங்கள் கிட்ட இருந்தும் பிற மனித குழுக்கள் கிட்ட இருந்தும் தன்னை தற்காத்துக்கவும் அவனுக்கு தன்னை தனிமைப்படுத்தி பார்க்குற அந்த ஈகோவும் பயம் அப்படிங்கிற உணர்வும் ஒரு கருவியா தேவைப்பட்டுச்சு. அது ஒரு பரிணாம வளர்ச்சி, பாதுகாப்பு, அப்படிதானே? ஆமா, ஆனா காலப்போக்குல அந்த தற்காப்பு உணர்வு ஒரு பழக்கமா மாறி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள்ல அதுவே நமது அடிப்படை கலாச்சாரமாவே மாறிடுச்சு. நம்ம யாருங்கிற அந்த ஆழமான உண்மையை மறந்துட்டு நம்ம சேர்த்து வச்ச பொருட்களாலும் நம்ம உருவாக்குன எல்லைகளாலும் நம்ம பதவிகளாலும் நம்மள அடையாளப்படுத்திக்க தொடங்கிக்கிட்டோம். இன்னைக்கு அந்த பயமும் ஈகோவும் நவீன தொழில்நுட்பத்தால் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு நினைச்சா ரொம்பவே கவலையா இருக்கு. நம்ம மூளையோட அந்த பழைய தற்காப்பு மெக்கானிசத்தை இன்றைய சமூக வலைத்தள அல்காரிதம்கள் ரொம்ப சரியா ஹேக் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. நாம நம்மளோட அமைதியான அர்த்தமுள்ள வாழ்க்கைய வெறும் தற்காலிக டோப்பமீனுக்காக வித்துட்டோம். நம்ம கவனத்தை சிதறடிக்கும் அல்காரிதம்களும் எப்போதும் கோபத்தையும் பிரிவினையையும் தூண்டும் செய்திகளும் மற்றவர்களோட போலியான வாழ்க்கையோட நம்மள ஒப்பிட்டு பார்க்க வைக்கும் இன்ஸ்டாகிராம் பதிவுகளும் நம்ம மனசை எப்படி ஒரு உளவியல் குப்பத்தொட்டியா மாத்திருக்குன்னு நம்ம தினமும் பார்க்கறோம். ஆமா, சைக்கலாஜிக்கல் டம்ஸ்டர் ஃபயர்னு சொல்லுவாங்க. கரெக்ட். நம்ம யாருன்னு உள்ள தேடுறதை விட்டுட்டு மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு வெளியே தேடிக்கிட்டு இருக்கோம். 100% உண்மை. இதனாலதான் இன்னைக்கு உலகமே தொழில்நுட்பத்துல உச்சத்துல இருந்தாலும் மனச்சோர்வு, தனிமை, பதற்றம்னு தவிச்சுக்கிட்டு இருக்கு. இது ஏதோ திடீர்னு நடந்ததல்ல. நீங்க உங்கள மறந்துட்டு உங்கள சுத்தி இருக்க மாயையான பிம்பங்களை நம்ப தொடங்கினா உங்களுக்கு நிஜமாவே முக்கியமான அமைதி, சந்தோஷம் அனைத்தையும் இழந்துடுவீங்கன்னு பழங்கால நூல்கள் அன்றே கணிச்சுடுச்சு. சரி, பிரச்சனைய ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். இவ்ளோ கவனச்சிதறல்கள் உள்ள இந்த நவீன காலகட்டத்துல இவ்ளோ இரைச்சல்களுக்கு மத்தியில நாம எப்படி மீண்டும் விழித்தெழுவது? இந்த மாயையிலிருந்து தப்பிக்க இல்ல மீண்டும் நம்மள முழுமையா உணர்ந்து கொள்ள அந்த பழங்கால நூல்கள் ஏதாவது வழிகாட்டல இல்ல வரைபடத்தை விட்டு சென்றிருக்கா?
கண்டிப்பா. அவங்க வெறுமனே உலகத்தோட மாயைய மட்டும் சுட்டி காட்டிட்டு போகல, அதிலேந்து விழித்தெழுவதற்கான தெளிவான பாதையையும் விட்டு சென்றிருக்காங்க. இந்த விழித்தெழுதல் அப்படிங்கிறது வரிசையா செய்யப்படுற படிகள் இல்ல, இது எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையது. ஓகே, அந்த படிகள் என்னென்னு சொல்லுங்களேன். முதலாவது மிது கடுமையான நேர்மை அல்லது உண்மை. மாயைய அழிக்கும் ஒரே ஆயுதம் உண்மைதான். உங்களோட ஈகோ உங்ககிட்ட சொல்ற கதைகளை, சுய பரிதாபங்களை அப்படியே நம்பாம உங்க எண்ணங்களை ஒரு சாட்சியா நின்னு கவனிக்கிறது. உங்களுக்கு நீங்களே நேர்மையா இருக்கிறது. ஓகே. அடுத்ததா நிகழ்காலத்துல முழுமையா இருக்கிறது. மனதோட இயல்பே கடந்த காலத்தோட சோகங்களை அசைபோடுறது, இல்ல எதிர்காலத்தை பத்தின பயத்துல கற்பனை செய்யறது. அதிலிருந்து விடுபட்டு இந்த நொடியில உங்க மூச்சுல நீங்க செய்யற செயல்ல முழுமையா இருக்கிறது. நீங்க சொல்றத பார்த்தா நாம நிகழ்காலத்துல முழுமையா இருக்கும்போது அந்த ஈகோ செயல்பட வழி இல்லாம போயிடுது இல்லையா? அப்படி ஈகோ இல்லாத நிலையில இயல்பாவே நமக்கு மத்தவங்க மேல கருணை வந்துடும். ஏன்னா அங்க நான்னு ஒரு தனித்தன்மை இல்ல. ஆமா. அப்போ கருணை அப்படிங்கிறது நம்ம செய்யற தர்மம் இல்ல, நல்லொழுக்கம் கிடையாது. என் வலதுகை காயப்பட்டா என் இடதுகை இயல்பா எப்படி போய் உதவுதோ அதே போல மற்றவரை உங்களோட ஒரு பகுதியா பாக்குறதோட தர்க்க ரீதியான வெளிப்பாடு தான் கருணை. சரியா? மிக சரியா புடிச்சிட்டீங்க. ஆனா இது அத்தனை எளிதா நடந்துடாது. இதுக்கு நாம நம்ம மனசோட இரைச்சலை நிறுத்தணும். அதுதான் அமைதி. தியானம் இல்ல, மௌனம் மூலமா எண்ணங்களோட ஓட்டத்தை குறைச்சு அந்த எண்ணங்களுக்கு பின்னால் இருக்கிற ஒரு ஆழமான அமைதியை கவனிக்கிறது. ஒரு கலங்கிய குட்டையில உள்ள நீர் எப்படி அசையாம விட்டா சேறு கீழே படிஞ்சு நீர் தெளிவாகுதோ அப்படி மனசை அமைதியாக்குறது. ஆனா நாம எவ்வளவுதான் அமைதியா இருக்க நினைச்சாலும் வாழ்க்கை ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு வலிய தரத்தான் செய்யுது. அந்த துன்பங்களை என்ன பண்றது? அதுதான் அடுத்த நிலை, துன்பத்தை ஞானமா மாற்றுதல். பழங்கால நூல்கள் உங்களுக்கு துன்பமே வராது, வாழ்க்கை ரோஜா பூக்களால் ஆனதுன்னு பொய் சொல்லல. ஆனா அந்த துன்பத்துல தான், அந்த வழியில தான் உங்க ஈகோங்கிற மாயை சுக்குநூறா உடையும். துன்பம் அப்படிங்கிறது உங்களை தண்டிப்பதற்காக அல்ல, உங்களை விடுதலை செய்வதற்கான ஒரு வினையொக்கி அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. ஆமா, இருட்டுல தான் வெளிச்சத்தோட அருமை தெரியுங்கிற மாதிரி வழியின் மூலமாவே நாம ஆழமான உண்மைகளை உணர்றோம். இதெல்லாம் தாண்டி வரும்போது இறுதியா நாம அடையிற நிலை என்ன? நாம புத்தராகவோ இல்ல வேற ஒரு புதிய மனிதனாகவோ மாறிடுறோமா? இல்ல, அதுதான் இதுல உள்ள சுவாரஸ்யமே. விழித்தெழுதல் அப்படிங்கிறது நீங்க புதிதா ஏதோ ஒன்ன கத்துக்கிறதோ, புதிதா ஒரு விசேஷ மனிதனா மாறுறதோ கிடையாது. இது வெறுமனே ஒரு நினைவு கூறுதல் மட்டும்தான். நீங்க எப்போதுமே யாரு அப்படிங்கறத, நீங்க எந்த பிரபஞ்சத்தோட அங்கம் அப்படிங்கறத இத்தனை காலமும் நீங்க மறந்து போய் இருந்த அந்த மூலத்தை நினைவில் கொள்வது, அந்த தன்னுணர்வை மீண்டும் அடையிறது மட்டும்தான். இந்த விழித்தெழுதல் பத்தி நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, விழித்தெழுதல் அப்படின்னோடனே வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒளி இறங்கும், வானவெடிக்கைகள் வெடிக்கும், ஒரு பெரிய மாயாஜாலம் நடக்கும்னு. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. ஆமா, நீங்க சொல்றத பார்த்தா அது அப்படி இல்ல. வாழ்நாள் முழுக்க நாம நம்மள அறியாமலேயே சுமந்துகிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ரொம்ப கனமான ஒரு பேக் பேக்க, அதாவது நம்ம பயம், கடந்த காலம், ஈகோன்னு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கப்பட்ட அந்த சுமைய ஒரு நாள் மெல்ல கீழே இறக்கி வைக்கும் பொழுது கிடைக்கிற ஒரு நிம்மதியான ஆசுவாசம் போல தோணுது. ரொம்ப அழகான உருவகம் இது. அது இறக்கி வச்ச பிறகு உலகம் அப்படியே தான் இருக்கும், மரங்கள் அப்படியே தான் இருக்கும். ஆனா அதை பார்க்குற உங்களோட பார்வை முற்றிலுமா மாறிடும் இல்லையா? இதை விட சிறப்பா இதை விளக்க முடியாது. ஆமா, வெளியுலகம் மாறாது. ஆனா உங்க உள்ளுலகம் அமைதியாகிடும். பயம் தனது அதிகாரத்தை இழந்துடும். ஈகோ உங்களை ஆட்டு விக்கிறது நிறுத்திடும். வெளியில உள்ள இரைச்சல்கள், சமூகத்தோட எதிர்பார்ப்புகள் உங்களை பாதிக்காது. ஏன்னா நீங்க யாருங்கிற அந்த மாபெரும் உண்மைய மிக தெளிவா பார்த்துட்டீங்க. நம்மளோட கற்கும் ஆர்வலர்களுக்கு இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான தேடலோட முக்கிய சாராம்சங்களை மீண்டும் ஒரு முறை நினைவூட்ட விரும்புறேன். உலகெங்கிலும் உள்ள நூற்றுக்கணக்கான பழங்கால நூல்கள் எந்த தொடர்பும் இல்லாம ஒருமித்து சொல்ற இந்த ஒற்றை செய்தி இதுதான். நீங்க இந்த பிரபஞ்சத்திலிருந்து தனித்தவர்கள் கிடையாது. கடலும் அலையும் போல நீங்களும் பிரபஞ்சமும் ஒன்னே. எக்ஸாக்ட்லி. உங்க பயங்கள் எல்லாமே உங்களை காக்க உங்க மனம் உருவாக்கிய மாயையே. உங்க ஈகோ தான் அந்த மாயையை கட்டி காக்கும் சுவர். இந்த ஈகோவை அந்த முகமூடிய கழட்டி வச்சுட்டு அமைதியா கவனிச்சா அனைத்தும் ஒன்னோடொன்னு இணைக்கப்பட்டிருப்பதை நீங்க உணர்வீங்க. சுருக்கமா சொன்னா, நீங்க உலகத்துக்குள் இல்ல, உலகம்தான் உங்களுக்குள் இருக்கு. மிகவும் ஆழமான நேர்த்தியான தொகுப்பு. ஒவ்வொரு மனிதரும் தங்கள் வாழ்வுல ஓட்டத்தை சற்று நிறுத்திவிட்டு இந்த உண்மைகளை ஒரு முறையாவது தங்களுக்குள் கேட்டுக்கொள்ளணும். அதுவே நிம்மதியான உண்மையான சுதந்திரத்துக்கான திறவுகோல். இறுதியா நம்ம நேயர்களிட சிந்தனைக்கான ஒரு புதிய கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். நாம எல்லாரும் பிரபஞ்சத்தோட ஒரு அங்கமா இருந்து பிரபஞ்சம் தன்னைத்தானே மனித உருவில் அனுபவிக்குது அப்படிங்கறது உண்மையானா?
ஒருவேளை தான் யாருங்கிற அந்த எல்லையற்ற முழுமையின் போரடிப்புல இருந்து தப்பிக்கவே தன்னைத்தானே கொஞ்ச காலம் மறந்துட்டு தேடி தேடி மீண்டும் தன்னுணர்வை அடையும் இந்த விழித்தெழுதல் விளையாட்ட பிரபஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கோ? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. ஆமா, நீங்க விழித்தெழும்போது உங்களை தேடி கண்டுபிடிச்சிட்ட சந்தோஷத்துல பிரபஞ்சம் தன்னை கண்ணாடியில பார்த்து புன்னகைக்குதுன்னு எண்ணி பாருங்க. அந்த புன்னகையோட இந்த அறிவார்ந்த தேடல்ல இணைஞ்சதுக்கு நன்றி. மீண்டும் ஒரு ஆழமான தேடல்ல சந்திப்போம்.